ஏசாயா 6:3. பிரியமானவர்களே, நம்ம சேவிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பரிசுத்தமான தேவன். நான் கும்பிடுற ஏசப்பா பரிசுத்தமானவர். நான் ஜெபம் செய்கிற ஏசப்பா பரிசுத்தமான தேவன். அவருடைய கேரக்டருக்கு எல்லாம் சிகரம் வைத்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவருடைய பரிசுத்தம். ஏசப்பாவை பத்தி தியானிக்க போனா நிறைய தியானிக்கலாம், அவ்வளவு காரியம் இருக்கு. அவர் அன்பானவர், அவர் பொறுமையானவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், எல்லாவற்றையும் அழகாய் சந்திக்கக்கூடிய தேவன். இப்படி நிறைய கேரக்டர் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம உடைஞ்சா அவர் தாங்க மாட்டாரு, நம்மளை அவருடைய கண்ணின் மணியா வைத்திருக்கார். இப்படியாக நம்ம நேசிக்கிற தேவன். நம்மளை தூங்கும் போது நம்மளை பாதுகாப்பாரு, நடக்கும் பொழுது கூடவே வருவாரு, நம்ம விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ், ஆயிரக்கணக்கான கேரக்டர்ஸ் ஏசப்பாக்குள்ள அவ்வளவு இருக்கு. ஆனா இதுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக சிகரம் வைத்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் பரிசுத்தம். அவர் பரிசுத்தமான தேவன். பரிசுத்தம் இல்லாம யாரும் ஆண்டவர்கிட்ட வர முடியாது. பரிசுத்தம் இல்லாம ஆண்டோட யாரும் உறவு கொள்ள முடியாது. பரிசுத்தம் இல்லாம யாரும் ஏசப்பா கிட்ட நெருங்கி பழக முடியாது. அவர்கிட்ட ஜெபிக்கலாம், அவருடைய காரியங்கள் கேட்கலாம். ஆனா பரிசுத்தம் ரொம்ப 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 முக்கியம். பரிசுத்தம் இல்லாம ஏசப்பாவை ப்ளீஸ் பண்ணவே முடியாது. பரிசுத்தம் அவ்வளவு முக்கியமான தேவனா இருக்கு. அதனாலதான் அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவும். நம்ம பிறப்புக்கும் ஏசப்பா பிறப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம பிறக்கும் பொழுதே பாவமாய் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஆனா ஏசப்பா பிறக்கும் பொழுதே அவர் பரிசுத்தமாய் பிறந்தார். பரிசுத்த ரத்தம். அதனாலதான் அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவுது. அப்ப நான் பரிசுத்தமாகவே பரிசுத்தம் இல்லாம இருக்கிறோம். ஆனா பரிசுத்தம் இல்லாம ஏசப்பா கிட்ட யாரும் உறவு கொள்ள முடியாது. ஏசப்பா கிட்ட யாரும் நெருங்கி வாழ முடியாது. அப்ப நான் பரிசுத்தமாகணும்னா என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா? வசனம் சொல்லுது, நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் ஆண்டவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். ஏசப்பா தான் நம்மளை சுத்திகரிக்க முடியும். ஏசப்பா தான் ரத்தத்தை ஊற்றி நம்ம கழுவ முடியும். அப்போ அவர்கிட்ட நம்ம கேட்கும்பொழுது, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க, ஆண்டவரே என்னை சுத்திகரி, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவரே உங்களை பரிசுத்தமாக்குவார். அவரே உங்களை சுத்திகரிப்பார். அவரே உங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையுமே சந்திப்பார். நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் நம்மை பரிசுத்தமாக்க போதுமானவரா இருக்கார். பரிசுத்தமாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கார். அப்போ என்கிட்ட பரிசுத்தம் இல்லை, என்கிட்ட பாவம் இருக்கு, நான் இப்படி பரிசுத்தமாகிறது, அப்ப எங்க பரிசுத்தத்துக்காக போகுது, என்ன செய்யறதுன்ற உடைய எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் தான் பதில். அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது உடனே அவருடைய ரத்தத்தை ஊற்றி உங்களை பரிசுத்தமாக்க அவர் விருப்பப்படுகிறார். நீங்க பரிசுத்தமா இருக்கிறது ஆண்டவருக்கு சந்தோஷம். நீங்க பரிசுத்தமா இருந்தாதான் தேவனோடு நெருங்கி வாழ முடியும், தேவனோடு நெருங்கி பழக முடியும், தேவன் பேசுவதை கேட்க முடியும், தேவன் பேசுவதை உணர்ந்து கொள்ள முடியும். இதற்கு தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தின் அளவுக்கு உயரணும், தேவனோடு இருக்கணும். ஸோ அப்பேற்பட்ட பரிசுத்தத்துல நீங்க உயர்ந்துருங்க, பரிசுத்தமா இருங்க. தேவன் நம்மை நடத்த அழகானவரா இருக்கார், போதுமானவரா இருக்கார், குறைவில்லாமல் நடத்துவார். நம்ம இன்னும் பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தமாக்க ஆக்க ஆக்க கர்த்தரோட நெருங்கி வாழுவோம். நம்ம உலகத்திலிருந்து உலகி இருப்போம். தேவன் நம்மை அழகாய் தற்காத்துக் கொள்வார். நம்மளை அநேகமாய் பரிசுத்தமாக்குவார். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், தேவா என்னை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது கட்டாயம் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்க போதுமானவரா இருக்கார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, பலவீனப்பட்டு இருக்காதீங்க. இப்போவே அவரை நோக்கி ஜெபிப்போம். தேவன் நம்மை அழகாய் நடத்துவார், நம்மை பரிசுத்தத்திற்குள்ளாக நடத்துவார். அவரை நோக்கி நம்ம மகா பரிசுத்தரே, மகிமையின் மாற்றம் செய்வேன் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்ப அநேக ஜனங்கள் பாவ கட்டுகளையும் அசுத்தத்திலையும் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏசப்பா. பரிசுத்தம் இல்லாமல் தவிக்கிறார்கள் அப்பா. பாவம் நிறைந்து இருக்கிறதுனால அவங்க மனசுல அவ்வளவு காயங்கள் ஆண்டவரே, சமாதானம் இல்லாம அவர்கள் தவிக்கிறார்கள். இப்பவே அவர்களை பரிசுத்தமாக்குவீராக தகப்பனே, இப்பவே அவர்களை பரிசுத்தமாக்குவீராக. நீ பரிசுத்தமாக்கும் தேவா, நீ பரிசுத்தமாக்கும் தேவா. குறைவில்லாமல் நிறைவாக்கும், குறைவில்லாமல் நடத்தும். அவர்களை பரிசுத்தமாக்குவீராக. உடைய கரம் இருக்கட்டும், உடைய ஆளுகள் இருக்கட்டும், உடைய அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே. யெகோவா ஈரே நீர் பரிசுத்தமாக்கும், நித்திய பிதாவே பரிசுத்தமாக்கும், நிரந்தரமான நேசுவை பரிசுத்தமாக்குவீராக. நீதிய சாந்தம் பொறுமை அமைதி அன்பு நிறைந்தவராய் இருப்பவரே, ஜனங்களுடைய ரத்தத்தை ஊற்றி பரிசுத்தமாக்கும். இப்பவே உடைய ரத்தத்தை
முற்றும் ரத்தத்தை ஊற்றி அவர்களை கழுவும் கர்த்தாவே, அவர்களை கழுவும், ரத்தத்தை ஊற்றி அவர்களை கழுவும், அவர்களை பரிசுத்தமாக்கும், சுகபத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும், அவர்களை பரிசுத்தமாக்குவீராக. பரிசுத்தமாக்குங்க, பரிசுத்தமாக்குங்க. ஜனங்களை அழகா பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஜனங்களை நேர்த்தியா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களை பரிசுத்தமாக்குங்க, குறைவில்லாமல் நடத்துங்க, மகிமையா நடத்துங்க. அவர்களை பரிசுத்தமாக்குவீராக. ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவே அவர்களை நிறைத்தருளுங்க. இப்படி அழகிய கரம் இருக்கட்டும், இப்படி ஆசீர்வாதம் இருக்கட்டும். மகிமையான காரியத்தை செய்வதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஜனங்களை இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவர்கள் உங்கள் குரலை கேட்கட்டும், உங்களுடைய முகத்தை பார்க்கட்டும். நீரே கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க போவதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.